வணக்கம் எனதருமை மாணவ செல்வங்களே. இந்த காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய வகுப்பில் நாம் இயல் 4 பார்க்க போகிறோம். சரியா? அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தமிழ் வாழ்த்து பாடலை பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா மாணவர்களே? நிமிர்ந்து உட்காருங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சொல்லுங்க. உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி பணிகுவோம் நாங்கள். வணக்கம் சொல்லியாச்சு. இப்போ உங்கள் கையில் குறிப்பேடு, பென்சில், புத்தகம் எல்லாம் இருக்கணும். அதை எப்பவும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்களே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வகுப்புலமா நம்ம 4வது இயல் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற தலைப்பில் இந்த 4வது இயலை நம்ம தொடங்க போகிறோம். அதில் முதல்ல உங்களுக்கு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா அவர்கள் எழுதிய அந்த பாடம் உரைநடை பகுதி முதல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வெற்றி பெற என்ற சுரதாவுடைய பாட்டு, அப்புறம் இடையீடு அப்படின்னு சி மணியினுடைய ஒரு கவிதை, அப்புறம் புறநானூற்றிலிருந்து ஔவையார் எழுதிய ஒரு பாடல், பாதுகாப்பாய் ஒரு அரண் அப்படின்னு ஒரு துணைப்பாடம், அதுக்கப்புறம் இலக்கணம். பா இயற்றலாம், இயற்ற பழகலாம், பா இயற்ற பழகலாம், யாப்பு. இவ்வளவும் இந்த இயல் 4 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் வரக்கூடிய பகுதி. அதனால் நாம் கவனமாக இதையும் நம்ம படிக்கணும். எல்லா பாடமுமே நமக்கு முக்கியம்தான். நம்ம கவனமாக தான் ஸ்ரத்தையோடு கேட்டால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், கவனச்சிதறலும் இல்லாமல் கவனித்தாலே பாதி படிப்பு முடிஞ்சு போச்சுமா. நம்ம பாடம் நடத்தும்போது சரியாக கவனிக்காமல் நண்பர்களோடு விளையாடிக்கிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இப்படியெல்லாம் வேறு ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துட்டு இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறதுனால தான் நமக்கு பாடங்கள் சரியாக புரிவதில்லை. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் ஆண்டவன் ஒரே மாதிரி மூளையை தான் படைச்சிருக்கான். ஒவ்வொருத்தருடைய அந்த கவனிப்பு திறன் மாறுபடுது இல்லையா? அதனால தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் மாறுபடுது. அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் நல்ல சூப்பராக மார்க் வாங்கலாம். புரியுதா? வேறு எந்த பிரிவும் மாணவர்களுக்கிடையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். கடவுள் எல்லாருக்கும் மூளையை ஒரே மாதிரி தானமாக படைச்சிருக்காரு. ஒருத்தருக்கு சின்னதாக ஒருத்தருக்கு பெருசானா படைச்சிருக்காரு? இல்லை, ஒரே மாதிரி தானே படைச்சிருக்காரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் வேறுபாடு இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் முதல் மாணவன் தான் பள்ளியில், கிளாஸில். புரியுதா? புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? சரி, இப்போ உரைநடைக்குள்ளே போகலாமா? முதல் பாடம் உரைநடை. பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள். எப்பவும் போல் இந்த உரைநடை பகுதியை நான் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நீண்ட பாடம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் ஒரே வீடியோவில் ஒரு முழு உரைநடையும் நடத்த முடியாது. அதனால் 2 பகுதியாக தான் போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாடம் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். உங்களுக்கு அது நான் எளிமையாக புரிய வைக்கிறேன் இந்த பாடத்தை. சரியா? இதிலேருந்து நெடுவினா கண்டிப்பாக ஒரு கேள்வி வருமா? ஆப்ஷனில் இந்த பாடத்திலேருந்து நெடுவினா கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் பாடத்தை நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை அப்படியே பத்தியாக பிரித்து அழகாக எழுதிட்டே போனீங்க தலைப்பு போட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு முழு 6 மதிப்பெண்கள் அப்படியே கிடச்சிடும். அதனால் நான் எளிமைப்படுத்தி தெளிவாக உங்களுக்கு நடத்துகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். தவறாமல் நீங்கள் காணலாம் கற்கலாம் காணொளியை பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ உங்களுக்கு எளிதாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியும், சந்தோஷமாக படிப்பீங்க. சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் தான் இது. அதனால் உங்களுக்கும் பிடிக்கும். சரி,
இப்போ நம்ம நுழையும் முன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், நான் படிக்கும்போது நீங்களும் என் கூடவே சேர்ந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த படிக்கிற உச்சரிப்பு திறன் மாறுபடும், வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ்ஸு தானே படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்ணை மட்டும் ஓட விடாதீங்க. கருத்தையும் அதில் செலுத்துங்கள். அதோடு சேர்த்து சத்தமாகவே வீட்டில் இருந்து தானே நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் சத்தமாகவே என் கூட சேர்ந்து படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த சொல் சுத்தம் வரும், உச்சரிப்பில் ஒரு தெளிவு வரும். சரியா? செந்தமிழும் நாப்பழக்கம். புரிஞ்சுதுல்ல? சரி, ஆரம்பிக்கிறேன். கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. தடங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பாதையை வகுத்து கொடுத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி தடங்கள் அப்படின்னா ஒரு பாதை, நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு பாதை. அந்த பாதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பாதையை நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றது. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணைப்பள்ளிக்கூட விளைச்சல்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 19ஆம் நூற்றாண்டில் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் தான். அதுதான் அங்கே உருவான விளைச்சல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த அறிஞர்கள் எல்லாருமே திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தவங்க தான். எவ்வளோ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ படிக்கிறது தான் படிப்பு, இப்போ உருவாகக்கூடியவர்கள் தான் பெரிய அறிஞர்கள்னு இல்லை. இதெல்லாம் விட பல அறிஞர்கள் அதிகமாக உருவானது 19ஆம் நூற்றாண்டுலேயும் 20ஆம் நூற்றாண்டுலேயும் தான். அப்போ அவங்களாம் எங்கே படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை சேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை. ஸோ பழைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் இப்போ இல்லை தான். ஆனால் அதுக்காக ஒரேடியாக அந்த சிஸ்டத்தெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளாமல் அதில் என்ன என்ன நன்மைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம இந்த புதிய சிஸ்டத்தில் நம்ம இணைச்சிக்கிட்டோன்னா இன்னும் கல்வி மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய கொள்கையும், அதுதானே தமிழோடைய கொள்கையும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலை. ஸோ புதிய தலைமுறைக்குள்ளே நம்ம போனாலும் அந்த பழைய விஷயங்களை மறக்காமல் அதில் என்ன நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த பாடம். இந்த பாடத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊவே சுவாமிநாதர். ஊவேசா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு அன்போடு படக்கூடியவர். இப்போவும் நம்ம அவரை தமிழ் தாத்தான்னு தான் சொல்கிறோம். ஏன் அவரை அந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நூல்வெளியில், இருந்தாலும் அதில் சொல்லாத சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் தமிழுக்கு செஞ்ச தொண்டு இருக்குது பாருங்கம்மா, மிக மிக அது வார்த்தையில் அடங்காதுமா, வார்த்தையில் அடங்காது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் படிக்கிற இந்த இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, எட்டுத்தொகை, 10 பாட்டு, அதுக்கப்புறம் தொடர்நிலை செயல், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இப்படி பலதும் தமிழ் இலக்கியங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊவேசா சாமிநாத ஐயர் என்று சொல்ல அழைக்கப்பட்ட ஊவேசா அவர்கள் தான். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அச்சு கோர்த்து, அப்போல்லாம் முன்னாடி அச்சு கிடையாது, ஓலைச்சுவடிகளில் இருந்தது. அந்த ஓலைச்சுவடி காலப்போக்கில் கரையான்லாம் அரிச்சிரும், பாழா போயிடும் இல்லையா. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் சில பேருடைய தனி சொத்தாக இருந்தது, தனியாருடைய சொத்துக்களாக தான் இருந்தது. அந்த எழுதினவங்களுடைய பரம்பரையை சார்ந்த சொத்துக்களாக தான் இருந்தது அதெல்லாம். அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடாக போய் கெஞ்சி கேட்டு அதையெல்லாம் வாங்கி, புரியுதா, அதை அச்சிலிட்டு புதுப்பித்து இன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி ஒரு உருவத்தோடு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழ் தாத்தா தான். அவர் இல்லைன்னா தமிழ் இல்லைம்மா, உவேசா இல்லைன்னா தமிழ் இல்லை. அதனால தான் அவரை நம்ம தமிழ் தாத்தான்னு ரொம்ப பாசத்தோடு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம தமிழ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம், அதற்கு பிதாமகன் உவே சுவாமிநாத ஐயர் தான். வீடு வீடாக போய் கெஞ்சுவாருமா,
அந்த ஓலைச்சுவடிகளை கொடுங்க, பொது உடைமையாக்குங்க, அது மக்களை போய் சேரணும் அப்படின்னு வீடு வீடாக போய் கெஞ்சுவார். கெஞ்சி வாங்கினார். சில பேர் வந்து மனமு வந்து ஆசையோடு கொடுத்தாங்க. ஆனால் சில பேர் பேரம் பேசினாங்க. அதுக்கு பொருள் வேணும், காசு வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்களை விற்று அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அவர் வாங்கி பொது உடைமை ஆக்கியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற பொதுநலவாதி தான் நம்மளுடைய ஊவேசா, நம்ம தமிழ் தாத்தா. இப்போ சொல்லுங்க, ஒரு மகா பெரியவர் தானம்மா அவரு, இல்லையா? அதனால தமிழ் வந்து உள்ளளவும் நம்ம ஊவேசாவை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட முக்கியமான பங்களிப்பு கொடுத்தவர் தமிழுக்காக, இலக்கியத்திற்காக இவர். அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகள் நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. பக்கம் 85. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. சரியா? தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற ஊவேசா இணையற்ற ஆசிரியர். மார்க் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க, தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம யாரை சொன்னோம் அப்படின்னு கேட்பாங்க. ஊவேசாவை, இல்லை ஊவேசாவை வந்து நாம் எப்படி அன்போடு அழைத்தோம் அப்படின்னு கேட்கலாம். கேள்வி எப்படி வேணாலும் வரலாம். எனவே இதை அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. இது முக்கியமான 1 மார்க்கு கேள்வி, 1 மதிப்பெண் கேள்வி. புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். இதை தான் நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாஷினாத்திய கலாநிதி, இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு, சான்ஸ்கிரிட் உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர். சரியா? இந்த மாதிரியான பல பெயர்களையெல்லாம், சிறப்பு பெயர்களையெல்லாம் கொண்டவர் யார்? ஊவேசா அவர்கள். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநிலக் கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். கும்பகோணத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜு, அடுத்து சென்னை மாநிலக் கல்லூரிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜு, இப்போ இருக்குல்ல அந்த கல்லூரி, அங்கே தான் அவர் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியின் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சரியா? எங்கே வந்து அவருடைய சிலையை வச்சுருக்காங்கன்னா, அவர் பணியாற்றிய அந்த மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜில் நம்ம கடலை பார்த்து, வங்கக்கடலை பார்த்து நிற்கிற மாதிரி அவருடைய உருவச்சிலையை நிறுவியிருக்காங்க. யார்? நமது அரசாங்கம், அவரை பெருமைப்படுத்தும் விதமாக. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது. ஊவேசா என்ற ஒரு லைப்ரரி இப்போவும் இருக்குமா? இன்னைக்கும் இருக்குது. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து அரசாங்கம் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக செஞ்ச விஷயங்கள். இவ்வளவுதான் உங்களுடைய நூல்வெளி. சரியா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம், தொடங்குறேன். சரியா? போலாமா? திருப்பி பக்கம் 80க்கு வாங்க. பக்கம் 80க்கு வாங்க. இப்போ வாய் விட்டு எங்கூடையே படிச்சுட்டே வாங்க. நான் உங்களுக்கு படித்து விட்டு பொருளையும் என்னுடைய கருத்துக்களையும் நான் பதிய வைக்கின்றேன். காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. ஆமாம், காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறும், இல்லையா? ஸோ காலநிலைக்கு ஏற்ப காலம் மாற மாற சில விஷயங்கள், ஜனங்கள்னா மக்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறுதல் அடைந்து கொண்டே வருகின்றது. அதுதானே நம்ம பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம், இல்லையா? அது வேணும்ல, அது இருந்தால் தானே நம்ம மனிதர்கள். இல்லைன்னா அப்புறம் இந்த மலைகளுக்கும் செடிகளுக்கும் விலங்குகளுக்கும் அதை மாதிரி தானே நம்மளும் ஆயிடுவோம். அதுக்கும் நமக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி நமக்கு தேவைதான். இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கு ஏற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை. இப்போ இந்த காலத்து பள்ளி முறையும் பழைய காலத்து
பள்ளி முறையும் நிச்சயமாக நிறைய வேறுபாடுகளை உடையது. காலத்திற்கு ஏற்ப இப்போ நம்ம சிஸ்டத்தை நிறைய மாற்றிட்டோம் இல்லையா? இப்போ மாணவர்கள் பள்ளியை தேடி எங்கேயோ போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஆசிரியரை தேடி மாணவர்கள் போவாங்க. புரியுதா? இப்போ பாருங்க டெவலப்மெண்ட்டு, வீட்டுக்கே வந்தாச்சு கல்வி. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஆசிரியரோட வீட்டுக்கு மாணவர்கள் போய் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அப்படி போய் படிப்பாங்க, அங்கேயே தங்கி இருந்து படிப்பாங்க. நிறைய வேறுபாடு இப்போது. அது காலத்தின் மாற்றம், அதை நம்ம ஏற்க தான் வேண்டும். அப்புறம் நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. உபாத்தியாயர்னா அது சான்ஸ்கிரிட் வேர்டு, அது ஆசிரியர்னு அர்த்தம். பேர் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்னமோன்னு நினச்சிடாதீங்க. அவர் ஆசிரியருடைய குருவினுடைய வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம் என்பார்கள். இதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். யார்? ஆசிரியருடைய பெயர் கணக்காயர்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. குருகுலத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கணக்காயர் அப்படிங்கிறது டீச்சரை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கணக்காயர் அப்படின்னு தான் விழிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அன்று இருந்தது. கணக்கு என்பது நூலின் பெயர். அந்த நூலின் பெயரை வச்சு கணக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுதா? அப்போ கணக்கும் சமஸ்கிருதமும் வேதமும் தான் முக்கிய பாடங்களாகவே இருந்தது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ தொட்டதுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்டு, தொட்டதுக்கெல்லாம் ஒரு கல்லூரி, ஒரு கோர்ஸு அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ முக்கியமாக இருந்தது வேதம் முதல்ல, அதுக்கப்புறம் கணக்கு. இந்த ரெண்டும் தான் கல்விக்கு இரு கண்களாக இருந்தது. அதனாலேயோ என்னமோ ஆசிரியரை கணக்காசிரியர், கணக்காயர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது, இந்த பெட்டி செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம பாடத்தை கருத்தூன்றலாம். அடுத்தது மன்றங்கள். மன்றங்கள்னால் நம்ம சின்ன 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 ஒரு கூட்டமாக ஒரு 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 இடத்துல வச்சு நம்ம நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மாதிரி மன்றம். இப்போ நீங்கள் ரசிகர் மன்றம்லாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாருமா ஒரு கும்பலாக சேர்ந்து மன்றங்கள் ஆரம்பிக்கிறீங்கல்ல உங்களுக்கு பிடித்தமான நடிகர்களுக்கு. இதை மாதிரி கல்வி மன்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அப்போல்லாம் மன்றங்களாக தான் இருந்தது கல்விக்கூடங்கள். பாருங்கள், ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மன்றம்னு சொல்லுவாங்க, அதை அம்பலம் என்றும் கூறுவர். மார்க் பண்ணிக்கோங்கம்மா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற சொற்களை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஊருக்கு பொதுவான இடத்துல ஒரு மரத்தடியில் மேடை மாதிரி ஒன்றை அமைத்து அதில் தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதை தான் மன்றம்னு சொன்னாங்க. முதல்ல மன்றம்னு சொன்னது அதை தான், கல்வி மன்றங்களை தான். அது அம்பலம்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா கோயில்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? ஏன்னா கோயில்லையும் திண்ணைகள் இருக்கும், மன்றங்கள் இருக்கும், மடம் இருக்கும். போக 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 அதுவும் பள்ளிகளாக மாற்றப்பட்டது. அதனால தான் ரெண்டுமே பேரை சொல்லியிருக்காங்க. மன்றம்னு சொல்லுவாங்க, அம்பலம்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. அம்பலம்னா கோவில். கோவில் மன்றங்கள்லேயும் உங்களுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு பொதுவான இடத்துல, அவ்வளவுதான். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. மன்றம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணை, அவ்வளோதான். ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி ஒரு திண்ணை, அவ்வளவுதான். அதில் தான் ஒரு பாயை போட்டு உட்காந்து, இந்த மேலே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. மாணவர்கள்லாம் உட்காந்து ஓலைச்சுவடிகளை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உபாத்தியாயர் உட்காந்துருக்காரு பக்கத்தில், பார்த்தீங்களா? அதுதான், அப்படி தான் படித்தாங்க. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகிறது. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கல்வி கற்றனர். அப்போல்லாம் எப்படின்னா ஒரு இயற்கையான சூழலில் தான் மாணவர்கள் உட்காந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு புரியுது. உங்கள் மனசு ஓட்டம் எனக்கு நல்லா புரியுது. இப்போ என்னடா இது, நம்மளை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஜெயில் மாதிரி அடைச்சி போட்டு உட்காந்த இடத்துலையே ஒரு நாள் பூரா உட்கார வச்சு பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. கஷ்டம்தான், அதுவும் காலத்தின் கொடுமை தான். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, இயற்கையான சூழல். ஏன் நான் ஆசிரியராக இருக்கும் போதெல்லாம் கூட ஆரம்ப காலத்தில் குழந்தைங்கள நான் மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்.
கிளாஸ் ரூமில் வச்சு பாடம் நடத்த மாட்டேன். பள்ளியில் உள்ள பெரிய வளாகத்தில் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு பாடம் நடத்துவேன். ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் இருந்ததுன்னா பீஸ்ஃபுல்லாக மாணவர்களும் பாடத்தை கவனிப்பாங்கல்லம்மா. சைக்கலாஜிக்கலாக அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம். இப்போ என்ன செய்கிறோம், அப்போ எங்கே செடி கொடிகள் மரங்கள்லாம் இருந்ததோ அங்கே மாணவர்களை அமரச் செய்து பாடம் சொல்லி கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கிளாஸ் ரூம்குள்ளேயே செடி கொடி எல்லாத்தையும் வரவித்து கொள்கிறோம். வருவித்து கொள்கிறோன்னா என்ன, செயற்கையாக வர வைக்கிறோன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, ஃபோட்டோஸ் சார்ட்டில் படம் வரைஞ்சி அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி அப்படி இயற்கை சூழலை கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம வர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். சட்டினா அந்த தொங்க விடுறாங்கல்லம்மா, ஹேங்கிங் கார்டன் மாதிரி சட்டியில் சின்ன சின்ன செடிகளை தொங்க விடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த செடிகளை நம்ம ரூம்குள்ளே கொண்டு வர்றது தானே இல்லையா. அதே மாதிரி வாசலில் பூந்தொட்டியெல்லாம் வைக்கிறோம்ல, பாட்டில் செடிகளை வைக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக தோட்டத்தில் இருந்து கொண்டு செட் பண்ணுறது தானேம்மா. ஸோ அந்த மாதிரி நம்ம செடிகளை கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு அலங்காரம் அது கூட செய்கிறதில்ல, நிறைய பள்ளிகள் அதை கூட செய்கிறதில்ல இல்லையா. ஸோ வெறும் சார்ட் பேப்பர்லேயும் படங்கள் வரைஞ்சும் கிளாஸ் ரூமை அலங்கரிச்சுக்கிறாங்க, செடி கொடிகள் ஏதோ இருக்குது பாருங்கன்னு சொல்லி. இப்படி தான் இந்த காலத்தில் நாம் ஸ்கூல்ஸு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாம், அந்த காலத்தில் ரொம்ப லாங் பேக் இல்லைம்மா, ரவீந்திரநாத் டாகூர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ரவீந்திரநாத் டாகூர் தாடி பெருசாக வச்சுட்ருப்பாரு, அவர் தானே நம்மளுடைய நேஷ்னல் அந்தம் நாட்டுப்பண்ணை எழுதியவர் இல்லையா. அவர் எங்கே வாழ்ந்தார்னு உங்களுக்கு தெரியும்ல, பெங்கால். 1901 விஸ்வபாரதின்னு ஒரு ஸ்கூல் நடத்தினார். அவர் வச்சுருந்த அந்த ஆசிரமத்தினுடைய பெயர் உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான பெயர் தான், சாந்திநிகேதன். அதில் ஒரு பகுதியில் விஸ்வபாரதின்னு ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். அந்த ஸ்கூலோடைய என்வாயன்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான். நல்ல ஒரு பூந்தோட்டம், மரங்கள் எல்லாம் நிறைந்த தோட்டத்தில் வச்சு வெட்ட வெளியில் தான் குழந்தைங்களை உட்கார வச்சு பாடம் நடத்தியதாக நான் படித்திருக்கின்றேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இன்றைய மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. இயற்கையோடு இயைந்த கல்வி நல்லா தான் இருக்கும் இல்லையா, கேட்கவே இவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அனுபவித்தவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் இல்லையா. இப்போ அடுத்த தலைப்பு பாருங்கள், பள்ளிகள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. அப்போது இப்போ பொது இடங்களில் இருந்த அந்த மன்றம், அம்பலம், இந்த மாதிரி இடங்களில் இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மெதுவாக என்ன ஆகுச்சு, ஆசிரியரெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல. அதனால் நிறைய ஆசிரியர்கள் உருவானாங்க. அப்போ அவங்கவுங்க வீட்டில் அவங்க திண்ணை பள்ளிக்கூடமாக அதை மாற்றிக்கொண்டார்கள். அப்போ அப்படி கிடையாது, கல்வி கற்கக்கூடிய இடத்துல குருன்னு ஒருத்தங்க தான் இருப்பாங்க, அங்கே தான் போய் கற்றுக்கணும்னு நிலை இருந்தது. நிறைய பேர் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய ஆசிரியர்கள் பெருகின உடனே அவங்கவுங்க வீட்டு திண்ணையிலேயே பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து விட்டார்கள். பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். ஜைனம் இருக்கு இல்லையாம்மா, ஜைனம், அந்த ஜைன மதத்தில் தான் உங்களுக்கு பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை, இந்த ஜைன மடங்கள், ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மடம், அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த மடங்கள், அதைத்தான் இந்த பாடசாலைகளுக்கு ஒரு பொது பெயராக வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் பள்ளின்னு பெயர் வந்திருக்கு. ஏன்னா பள்ளின்னு நம்ம எதை சொல்லுவோம், இந்த ஜைன மடங்களை தான் நம்ம பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேர் தான் நமக்கு தொலங்குது, இன்றைக்கும் தொலங்கிட்டு இருக்கு. பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின், அது ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு இடங்கள் கிடையாது. உங்களுக்கு படிப்பு சொல்லித்தர இடமும் அதுதான், அடுத்தது மடங்களும் அதுதான். அதனால் அதையே பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்று தோன்றுகின்றது. ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே இடமா ஆயிட்டதுனால அதை பள்ளி அப்படின்னு சொன்னாங்க.
அந்த மடத்தையும் பள்ளின்னு சொன்னாங்க, ஸ்கூல் நடத்தக்கூடிய கல்வி நிலையத்தையும் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த தலைப்பு வந்து வித்யாரம்பம். வித்யானால கல்வின்னு அர்த்தம், படிப்பு, கல்வின்னு அர்த்தம். வித்யாரம்பம்னா கல்வியின் தொடக்க நிலை, அதுதான் வித்யாரம்பம். தலைப்பும் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்போ எல்லாமே நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் தாம்மா நிறைய இருக்கும், தனி தமிழ்ங்கிறது அப்போ கிடையாது. அதனால தான் அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவருடைய கட்டுரையிலேருந்து தானே உங்களுக்கு பாடத்தை கொடுத்துருக்காங்க, அதனால் அதே தலைப்புகளே கொடுத்துட்டாங்க. பார்க்கலாமா? முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வித்யாபியாசம்னா கல்வி தொடக்க நிலை, அதை வந்து படிக்கணும் பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக 5 வயசில். அதனால தான் நம்ம இப்போவும் வந்து இந்த எல்கேஜி யூகேஜிலாம் அப்போ கிடையாது. எடுத்த உடனே இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன்லலாம் 5 வயசில் 1ஆம் கிளாஸ் சேர்த்தாங்க, 5 வயசில் 1ஆவது வகுப்பு சேர்த்தாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் கிடையாது. போக போக அது காலத்தின் மாற்றம் தான். 3 வயசுலேயே இன்றைக்கி கொண்டு போய் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்துட்றாங்க. 5 வயசில் 1ஆம் கிளாஸ் தான் டைரெக்டாக சேர்த்தாங்க. புரிஞ்சுதா? அதே பழக்கம்தான், இந்த பழைய பழக்கம்தான் வந்து எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா? 3 வயசுலேயே நம்ம கொண்டு போய் எல்கேஜியில் போட்டுடுறோம். ஸோ வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர்கள் கிட்ட இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் ஆசிரியர்களிடமே ஒப்படைச்சிருவாங்க. அவங்க வீட்டில் தான் அந்த பிள்ளைங்க வளரும். எல்லாத்தையும் வித்தைகளையெல்லாம் கற்று முடிக்கிற வரைக்கும் குருவோடைய வீட்டில் தான் அந்த எல்லா பிள்ளைங்களும் சமமாக, இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றோ இல்லைன்னா உங்களுக்கு பணக்காரன் ஏழை என்றோ எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி அவங்க வீட்டில் வளருவாங்க. அதுக்கும் முன்னாடி மன்னர் காலத்தில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு, இன்னார் தான் வந்து குருக்கிட்ட கல்வி கற்றுக்கலாம் அப்படியாவது. மகாபாரதத்துலலாம் அதுக்கு நம்ம நிறைய சான்றுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மன்னர் காலத்தில். ஆனால் அவங்களும் வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் குருகுலத்தில் குரு இல்லத்தில் தான் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே தான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க அங்கே தான் வளருவாங்க. அதுக்கு வந்து குரு சேவை செய்யணும். அது மன்னனுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் குருக்கு சேவை செய்யணும் அவங்க. குருவினுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்லாமா, அப்போ அவங்க எப்படி சமாளிப்பாங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், துணி துவைக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் வந்து வேலையாட்கள் தனியாக கிடையாது இல்லையா? ஸோ இந்த சிஷ்யர்கள் தான், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு வேலைகளை எல்லாம் பங்கெடுத்துக்குவாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? அழகான ஒரு சூழ்நிலை. அப்படியே அந்த வீட்டில் ஒருத்தராக அந்த குருவினுடைய பிள்ளைகளாகவே அந்த குழந்தைங்க வளருவாங்க. அதனால தான் உங்களுக்கு மாதா பிதா குரு அப்புறமா தெய்வம்னு வச்சாங்கம்மா. குருவுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த ஸ்தானம் கொடுக்க காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு குருவினுடைய வீட்டில் வந்து குருவினுடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நீ படிக்கிற இடம் எது வேணால் இருக்கட்டும், அது பள்ளியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஓகே போங்க, எங்கே வேணால் போய் படிங்க. ஆனால் ஆசிரியர்கள் ஒரு தாய் தந்தையராக தான் இருக்கணும் மாணவர்களுக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தை விட நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் தான் அதிகம். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சுன்னு சொன்னால் சாயங்காலம் வரைக்கும், அதுக்கப்புறமும் டியூஷன், ராத்திரி படுக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ பெரும்பான்மையான நேரங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆசிரியர்கள் கூட தான் இருக்கீங்க. அப்போது அப்பா அம்மாவை விட அதிக பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. அவங்க வந்து அதுலேருந்து எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது. நாங்கள் வெறும் வேலை தான் பார்க்க வந்திருக்கோம்லாம் சொன்னோன்னா அப்போ ஆசிரியர் பணிக்கே வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிரியர் வந்து தொழில் கிடையாது, அது பணி, சேவை. மருத்துவ பணி, ஆலய பணி மாதிரி ஆசிரியர் பணி, அது சேவை மனப்பான்மையோடும் செய்யணும். காசு மட்டும் பிரதானமாக இருக்கக்கூடாது ஆசிரியர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. எதிர்கால சந்ததியினர், மக்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாம் தான் உருவாக்குறோம் அந்த குழந்தைங்களை, எதிர்கால மனிதர்களை நாம் தான் உருவாக்குறோம். அவங்கள சிறந்த முறையில் உருவாக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. அது
அப்போ நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட தான் அங்கே இருக்கணும். அது இல்லாமல் நான் வெறும் சம்பளத்துக்கு தான் வரேன், நான் என்ன செய்ய முடியும், அவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு நிச்சயமாக நமக்கு எப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு பொறுப்பு இருக்கோ ஒரு குழந்தைய வளர்க்குறதுல, அதே அளவு பொறுப்பு நமக்கும் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் இருக்குது. அதனால தான் வி ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ். நம்மளை வந்து இரண்டாவது தாய் தந்தையர்கள் நம்மளை சொல்ல காரணமே அதுதான்மா. அது இன்றைக்கும் அப்படி தான், என்றைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா லாஜிக்கலாகவே அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட தான் அதிக நேரம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஸோ நமக்கு அந்த பெரும் பொறுப்பு இருக்குது அந்த குழந்தைங்கள உருவாக்குறதுல. நம்ம தப்பிக்க முடியாது அதிலிருந்து. சரியா? எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது, அதனால் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும். இந்த எப்பவும் போல தான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே போகிறாங்க அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு பெரிய விசேஷமாக ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டாடுவாங்க. ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். அப்போல்லாம் ஏட்டுச்சுவடி தானே, இந்த பனை ஓலையில் அந்த எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிப்போம். அப்படி தானே எழுதுவாங்க, நோட்டு பென்சில்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து பையன்கிட்ட அந்த ஓலைச்சுவடி, ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து ஏதாவது அவங்க சொல்லுவாங்க, அதை திருப்பி சொல்லணும். குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு தொடக்கம், அந்த பள்ளி தொடக்கம் அது, அவ்வளோதான். வாசிக்க செஞ்சு அது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, விழா மாதிரி வீட்டில் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். புரியுதா? ஆசிரியர் வந்து அந்த நெடுங்கணக்குன்னு சொல்லுவாங்க, அதை தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பார் அவர். அதை சொல்ல 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 அதை அவரை பின்பற்றி மாணவன் அதை திருப்பி சொல்லுவான். திருப்பி சொல்லுதல் தான், அவர் சொன்னதை நம்ம திருப்பி சொல்லுவோம். இப்போ நம்ம கிளாஸ்லஸ்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பார்ப்போம் இல்லையா? மிஸ்ஸு முன்னாடி நின்று ஒரு பாடத்தை சொல்லுவாங்க, இல்லை ரைம்ஸை சொல்லுவாங்க, குழந்தைங்க எல்லாம் திருப்பி அதை சொல்லும்ல, அதே பாணி தான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பது என்று கூறுவார்கள். முறை வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் வரும். முறை வைப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். இதில் புக்கில் இருக்கோ இல்லையோ பேக் சைடில், ஆனால் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பு என்று கூறுவார்கள் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதணும். வேணால் மார்க் பண்ணிக்கோங்க அதை. சரியா? 2 மார்க்கில் கேட்பாங்க. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. பிரதியாக அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதிலாக ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அவர் பேர் தான் வந்து என்னது, சட்டாம்பிள்ளை அப்படிம்பாங்க. அது எங்கள் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க, என்ன பெரிய சட்டாம்பிள்ளையா நீ அப்படிம்பாங்க. அவர் வந்து அந்த குரு மாதிரியே அவர் வந்து பதவி அந்த அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே அவர் குரு மாதிரியே ரியாக்ட் பண்ணுவார். அவர் வந்து டெம்பரரி தான். ஆசிரியர் இல்லாத இடத்துல அவர் வந்து ஒரு கவனிக்கிறதுக்காக அவரை வந்து வச்சுருப்பாங்க சட்டாம்பிள்ளைன்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் குரு மாதிரியே வந்து அதிகாரம் பண்ணுறதும், தானே குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நடந்துப்பார். அதனால தான் நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஓவராக எடுத்து நடக்கிறவங்களையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ என்ன பெரிய சட்டாம்பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. காரணம் இப்போ புரியுதா? தன்னையே குரு என்று நினைத்து கொண்டு நடப்பார். அதுதான். ஸோ சட்டாம்பிள்ளைங்கிறது ஒரு சப்ஸ்டியூட் தான். யாருக்கு? ஆசிரியருக்கு. இப்படி தான், இதுதான் வந்து வித்யாரம்பம். அடுத்தது மையாடல் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி சம்மந்தப்பட்டது. அது மேலே வந்து சில மைகளை எல்லாம் தடவுவாங்க. ஏன்னா ஓலைச்சுவடியில் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதும்போது அந்த டஸ்டெல்லாம் அது மேலே படிஞ்சிருக்கும். ஸோ எழுத்துக்கள் தெளிவாக இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க, அது மேலே சில விஷயங்களை பூசுவாங்க. அதை பற்றின ஒரு இது முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மையாடல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். இப்போ நான் சொல்கிற மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயங்களை மட்டுமே நீங்கள் பற்றி பிரித்து எழுதிட்டே வந்தீங்கனாலே ஒரு நெடுவினா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. 6 மார்க்கு கொஸ்டின் ஒன்று ரெடி ஆகிடும், ஆன்சர் ரெடி ஆகிடும். சரியாம்மா? அதே மாதிரி இப்போது இந்த மையாடலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இது இருக்குது, நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது இந்த காலத்தில் கூட இருக்குல்ல, ஏடு துவக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, எல்லார் வீட்லேயும் உண்டு, எல்லாருமே செய்வோம்.
வந்து கோவிலுக்கு சில பேர் போகிறாங்க, சில பேர் வீட்டிலையே பூஜை ரூமில் உட்காந்து இந்த அரிசி இருக்குல்ல, பச்சரிசி, அதை ஒரு இலையில வச்சு அந்த பச்சரிசி அப்படியே பரத்திட்டு அதில் யாராவது நீங்கள் யாரை வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மடியில் உட்கார வச்சு, ஏன்னா முதல்ல பாடம் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்க மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி அந்த அரிசியில் ஹரி ஓம் அப்படின்னு எழுத வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு வழக்கில் இருக்குது, இன்றைக்கும் வழக்கில் இருக்குது. ஹரி ஓம் அப்படின்னு அந்த அரிசியில் அப்படியே கையை வச்சு அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. புரியுதா? அதுதான் வந்து ஏடு துவக்கிறது அப்படிம்போம். இந்த விஜயதசமி இருக்கு இல்லையா, இந்த நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். இன்றைக்கும் இருக்குமா, அது வழக்கத்தில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதை விட்டுட்டேன், சொல்லிட்டேன் இப்போ. ரைட், இப்போ மையாடலுக்கு போகலாம். சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். ஒரு மை மாதிரி ஒன்று செய்வாங்க. அதுக்கு இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் பயன்படும். இதையெல்லாம் வந்து கறி பவுடர் மாதிரி நல்லா கருக்கிட்டு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, கறி சாம்பல், அதை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஓலைச்சுவடிக்கு அந்த எழுத்துக்கள் மேலே அப்படியே தடவுவாங்க. அதுதான் மையாடல். அது கருப்பு மை மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே தடவுவாங்க. தடவுனா என்ன ஆகும் உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த எழுத்துக்களுக்கு உள்ளே போய் இந்த கறியெல்லாம் உட்காந்துரும். அப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து நல்லா ஸ்பஷ்டமாக தெரியும். அதுக்கு தான் இந்த மையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மையாடல் என்றால் என்னன்னு சொல்லி இந்த பத்தியை எழுதணும் நீங்கள் ஆன்சர். சரியா? இதுக்கு சில சான்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மையாடல் விழா அப்படிங்கிறதுக்கு நடந்தது அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் கொடுத்துருக்காங்க. என்னது? ஐயாண்டு எய்தி, ஐயாண்டுன்னா 5 வயசு, ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் இப்படி ஒரு வரி வருது ஒரு பாட்டில். 5 வயசில் அந்த மையாடி அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கற்று படித்து சில கலைகளை கற்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சிந்தாமணியில் ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. சான்று இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் விடுதூதில் பாருங்கள், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ் விடுதூதுலேயும் இந்த வரிகள் வரும். அதுலேயும் இந்த மஞ்சள் குளிப்பாட்டின்னு சொல்கிறது இதுதான். மேலே சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கேயும் கோட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் உங்களுக்கு சான்றுகளாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மையாடல் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு சான்றுகளாக இந்த 2 மேற்கோள்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். எடுத்த உடனே வந்து ஓலைச்சுவடியில் குழந்தைகளாலெல்லாம் எழுத முடியாது இல்லையாம்மா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், மணல் இருக்குல்ல, மணல், அந்த ஆற்று மணல், அந்த மாதிரி மணலை வந்து தரையில் பரப்பிட்டு அந்த மணலுக்கு மேலே கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க குழந்தைங்கள. புரியுதா? அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். அந்த மணலில் தான் ஃபஸ்ட்டு எழுத பழகி கொடுப்பாங்க. நல்லா எழுத பழகினதுக்கு அப்புறம்தான் ஓலைச்சுவடியில் எழுத ஆரம்பிப்பாங்க. உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள். பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவார்கள். அடுக்கு தொடர், தாமே எழுதி பழகுவார்கள். முதல்ல எடுத்த உடனே நம்ம இப்போ கூட நோட்டில் வந்து எழுதும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, என்ன செய்வாங்க, அந்த கையை பிடிச்சி மிஸ்ஸு அவங்க முதல்ல அல்ல ஏபிசிடி ஏதோ ஒன்று போட்டுட்டு பிள்ளைங்களுடைய கையை பிடிச்சி அது மேலே, ஏன்னா குழந்தைங்க இல்லைம்மா, அதுங்களுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. மைண்டுக்கும் கையுக்கும் அந்த கோஆர்டினேஷன் வந்து எடுத்த உடனே வராது. எழுத பழக தான் அதுக்கப்புறம் தான் அதுங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் வரும். இப்போவும் சில குழந்தைங்க படிச்சிருவாங்க, ஆனால் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில குழந்தைங்க ப்ரைமரியில். ஸோ அதனால் ஆசிரியர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், மண்ணை பரப்பி அந்த மண்ணுக்கு மேலே அவங்க எழுதிட்டு அந்த எழுத்துக்கு மேலேயே இந்த குழந்தைங்க கையை பிடிச்சி இல்லை அவங்களாவே எழுத சொல்லுவாங்க. அது மேலேயே எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுகிற முறை சொல்லி கொடுத்துருவாங்க, எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுங்கிறத எழுத முறையை சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும், மண்ணிலேயே பண்ணுமா.
இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மண்ணில் எழுதி பழகும்போது சில குழந்தைங்க சரியாக எழுதலை அப்படின்னு சொன்னால் சில கோபக்கார ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த கையில் அந்த கையை வந்து இப்படி ஒரு முட்டி கொட்டுற மாதிரி, தலையில் கொட்டுற மாதிரி கையை மடக்கி வச்சுட்டு அதை கையை அப்படியே அந்த மண் மேலே வச்சு அழுத்துவாங்களாம். இன்னொரு கையால் அழுத்துவாங்களாம். சில சமயம் ரத்தமே வந்துருமா. அழுத்துவாங்களாம். எதுக்கு? ஒழுங்கா எழுது, ஒழுங்கா எழுது. அப்போ வந்து ஆசிரியர்களுக்கு அந்த உரிமைலாம் இருந்தது. ஏன்னா அவர்கள் பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்காங்க. நாளைக்கு எழுத படிக்க தெரிலன்னா யாரை குறை சொல்லுவாங்க? ஆசிரியரை தானே குறை சொல்லுவாங்க. அப்புறம் அவனால் எப்படி அந்த சமுதாயத்தில் முதல்ல அறிவு பெற வேண்டும், சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக வாழணும்னு தானே படிக்கிறோம். அது ஒழுங்காக படிக்கணும் இல்லைம்மா, அந்த கடமை அவருக்கு இருக்குல்ல. அந்த ஒரு கடமையில் தான். மற்றபடி தன்னுடைய கோபத்துக்கு அடிக்கக்கூடாது எப்பவுமே யாரையுமே. அது ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, பெற்றோர்களும் சரி. தன்னுடைய கோபத்துக்கு குழந்தைங்கள அடிக்கக்கூடாது. புரியுதா? முட்டுக்கு கீழே ஒரு சின்ன தட்டு, ஒரு பயமுறுத்துறதுக்கு தான் நம்ம வந்து அடியை பயன்படுத்தணுமே தவிர, நம்ம கோபத்துக்கு அடிக்க போனால் தான் அது விபரீதமாக மாறிடுது. அது சட்டப்படியே தப்பு. அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. உடம்பு புண்படும்படியெல்லாம் அடித்து நொறுக்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமை கிடையாது. ஈவன் அப்பா அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாது. புரியுதா? ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் சேக்கில் ஒரு பயமுறுத்துறதுக்காக வேணால் நம்ம வந்து அடிக்கலாம். ஏன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த எழுத்தை வந்து உனக்கு எழுத பழக்கி கொடுக்குறவன் வந்து கடவுளுக்கு சமம். உங்களுக்கு வந்து அறிவுக்கண்ணை திறக்கக்கூடியவர் ஆசிரியர். ஸோ அவர் ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்லாம் அப்போ கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருந்தது. இப்போ இல்லைன்னு வைங்க. இப்போ அடித்தாச்சுன்னா உடனே ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் வந்து டீச்சரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் நஷ்டம் யாருக்குமா? மாணவர்களுக்கு தான். எதிர்கால மாணவர்களுக்கு தான் வந்து நஷ்டம். அப்பா அம்மாவுக்கு தான் நஷ்டம். பிள்ளைங்க வந்து ஒரு விதமான ஒரு சின்ன பயத்தோடு இருந்தால்தான் கட்டுப்படுவாங்க. எல்லா குழந்தைங்களும் சொன்ன உடனே கேட்டுறாதுல்ல. விளையாட்டுத்தனமாக இருக்கும், ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கும், சொன்ன பேச்சை கேட்காது, அடாவடித்தனமாக இருக்கும் சில குழந்தைங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்போல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு அனுமதி இருந்திருக்கு. பெற்றோர்கள் அதுக்கு வந்து குறுக்க வரமாட்டாங்க. உடனே அடுத்த நாள் பிள்ளை கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. என் குழந்தைய ஏன் அடிச்சிங்க அப்படின்னு போக மாட்டாங்க இப்போ உள்ள பெற்றோர்கள் மாதிரி. வீட்டில் போய் சொன்னால் இப்படி என்னை வந்து ஆசிரியர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் போய் சொன்னோன்னா கூட 2 அடி விழும். ஆமாம், கூட 2 அடி தான் எங்களுக்கு விழும். நீ என்ன செஞ்ச? ஆசிரியருக்கு கோபம் வரும்படியாக நீ என்ன பண்ணுன அப்படின்னு கூட 2 சாத்துவாங்க. அதனால் நாங்கள்லாம் வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம் அடி வாங்கினோன்னா. காலத்தின் மாற்றம், அவ்வளோதான். இது என்னன்னு சொல்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு தண்டனைகளும் வேணும். இருந்தால் தான் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். சிறந்த மாணவர்களாக அவங்கள நம்ம உருவாக்க முடியும். பாதி ஆசிரியர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு காரணம் வந்து இதுதான், சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அரசாங்கமும் சப்போர்ட் கிடையாது, ஸ்கூலும் சப்போர்ட் கிடையாது, மாணவர்களும் சப்போர்ட் கிடையாது. பின்ன நிறைய மாணவர்கள் இதை வந்து மிஸ்யூஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு த்ரெட் பண்ணுறது டீச்சர்ஸை. அப்புறம் எப்படி ஆசிரியர் மேலே ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லி கொடுக்குற கல்வி மட்டும் எப்படிம்மா மண்டையில் ஏறும் சொல்லுங்களேன்? அந்த வித்தை மட்டும் எப்படி மண்டையில் ஏறும்? ஸோ வந்து இன்றைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்னால் அப்படி சாஷ்டாங்கமாக காலில் விழக்கூடிய போன ஜென்ரேஷன்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. எங்கள் ஜென்ரேஷன்லாம் அப்படி தான். நான்லாம் உண்மையிலேயே நின்ன இடத்துல காலில் விழுந்திருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஸர் எங்கள் ஸ்கூலுக்கு என்னை பார்க்க வந்திருக்கும் போது எல்லோரும் என்ன அதிசயமாக பார்த்தாங்க. நாங்கள் உங்கள் காலில் விழுகிறோம், நீங்கள் என்னம்மா இப்படி சாஷ்டாங்கமாக விழுகிறீங்கன்னா? ஆமாம், என்னுடைய குரு அவங்க, என்னுடைய குரு அவங்க. அதனால் எனக்கு வணக்கத்துக்குரியவங்க அவங்க. அந்த மரியாதை தானாக வந்துடும். இன்றைக்கும் பல பேர் அப்படி பார்த்துருக்கேன், பல பேர் அப்படி பார்த்துருக்கேன். ஆசிரியர்கள்னால் இன்றைக்கும் இன்னும் பல இடங்களில் டீச்சர்ஸ் தான் வந்து அந்த கிராமத்துக்கே வந்து ஒரு மதிப்பிற்குரிய வாத்தியார்னு அதை வச்சு தான் சொல்லுவாங்க. வாத்தியார்னால் ஒரு மதிப்பு. ஏன்னா அவங்க நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னால் அந்த ஊரே கட்டுப்படும், அந்த ஊரே கட்டுப்படும் வாத்தியார் சொல்லியாச்சுன்னா. ஸோ டீச்சருக்கு அவ்வளோ மதிப்பு இருந்தது எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும். இப்போ இந்த காலத்தில் வந்து அப்படி இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல முடியல. இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல தோணுது.
அதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் காரணம். ஸோ இப்போ நம்ம விரிவாக அதை வந்து வியாக்கியானமாக பார்க்க வேண்டாம். எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம், ஆசிரியர்களும் எடுத்துக்கலாம். இதில் இருந்து நம்மளும் அதுக்காக ஒரேடியாக மாணவர் சமுதாயத்தை உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கும் கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, நமக்கும் வீட்டில் பிள்ளைகள் இருக்குது. நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் அவங்களும் இல்லையா? அதனால் நாம் முற்றிலுமாக அவங்கள கைவிடவும் முடியாது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு டீச்சர்ஸ் எடுக்க தான் வேண்டியது இருக்குது, எடுக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். சரியா? சரி, இப்போ அடுத்தது கையெழுத்து. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அந்த கையெழுத்து பத்திகளை முடிச்சிட்டோன்னா அதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்ததில் மீதி பாடத்தை பார்க்கலாம். சரியாம்மா? கொம்பு சுழி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்பு போல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மையுண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. ஒரு பழைய பாட்டு வெண்பா. இது எல்லாமே என்னென்ன? கொம்பு சுழினா இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு போடுறோம்ல தமிழில், அதுக்கப்புறம் வந்து கொண்ட பந்தி சாயாமல்னா நேர்கோடில் எழுதணும். சில பேர் எழுதுனீங்கன்னா இங்கே ஆரம்பித்து அப்படியே மேல் நோக்கி போகும், இல்லைன்னா கீழ் நோக்கி போகும். நேராக எழுத மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் கோடில் எழுத மாட்டாங்க. அதெல்லாம் வேணும், அவெல்லாம் எழுதுனா தான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், கையெழுத்து நல்லாயிருக்கும். அடுத்து என்ன? அம்பு போல் கால்கள் அசையாமல்னா, கால்னா என்ன? தொணக்கால் போடுறோம்ல, நெடிலுக்கு தொணக்கால் போடுறோம்ல, அதுதான். அந்த அம்பு போல் அந்த போட வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த கால்களெல்லாம் போடணும். இல்லைன்னா அர்த்தமே மாறிடும். அது நம்ம பல இலக்கண வகுப்பில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ வந்து அர்த்தமே மாறிடும். ஸோ எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழில். கண்டிப்பாக அது சரியாக எழுதணும், ஒரே சீராக எழுதணும், நேர்கோட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த எழுத்து வடிவம் மூக்கு வச்சு எழுது அப்படின்லாம் வந்து சில ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. அந்த வடிவம் கெடாமல் எழுதணும் அப்படின்னு இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. ஸோ எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். தமிழ் எழுத்து வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுமா. ஆங்கிலத்தில் வந்து நம்ம சேர்த்து எழுதிடுவோம், அப்படியே நம்ம எழுதக்கூடியது அலவுடு. எதில்? ஆங்கில எழுத்துக்களில். ஆனால் தமிழ் எழுத்துக்களில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. ஒரு எழுத்தும் ஒட்டக்கூடாது. அதே நேரம் ரொம்ப கேப்பும் வரக்கூடாது. கொஞ்சம் அப்படி பக்கத்தில் கரெக்டாக அந்த கரெக்டான கேப்பில் எழுதணும். ஸோ வடிவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கையெழுத்து அப்போ தான் நல்லாயிருக்கும். பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் அந்த ஏட்டுச்சுவடியில் நாம் வந்து எழுத முடியும். நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள், ஏட்டுச்சுவடியில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரன்னிங் லெட்டர்ஸில் எழுத முடியுமா? ஏட்டுச்சுவடியில் பணம் ஓலை தானே, கிழிஞ்சிரும்ல. அதனால தான் நம்ம ஒவ்வொரு எழுத்தாக எழுதுகிறோம். அதே நேரம் ரொம்ப கேப் கொடுத்து, ஏன்னா கேப் கொடுத்தா அந்த இடம் அடுத்த சொல்லுன்னு அர்த்தம் ஆகிடும். ஒரு சொல்லுக்கும் நடுவில் 1 ஃபிங்கர் கேப் இருக்கணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு வரிக்கும் நடுவில் 1 ஃபிங்கர் கேப் இருக்கணும்னு என் மாணவர்களை சொல்லிகிட்டே இருப்பேன். எழுத வைக்கிறது கூட நான் வந்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்லுக்கும் நடுவில் 1 ஃபிங்கர் கேப்பு. அதே மாதிரி ஒரு வரிக்கு அடுத்த வரிக்கும் நடுவில் 1 ஃபிங்கர் கேப். இப்போ உங்களுக்கு ரூல்டு தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் முன்னாடிலாம் அன்ரூலில் எழுதுவாங்க. அதனால் நான் 1 ஃபிங்கர் கேப் சொல்லுவேன். அதே மாதிரி அச்சுக்கோத்த மாதிரி என் பசங்கள்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த ஏட்டுச்சுவடிக்காக நம்ம அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதை தான் நாம் இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம். அடுத்தது எழுத்தின் வடிவம். இது ரொம்ப முக்கியமான பகுதிமா. அந்த எழுத்தின் வடிவம்ங்கிறது, எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. இந்த வடிவம் இருக்கு இல்லையா, ஆன்னா இப்படித்தான் போடணும், கான்னா இப்படித்தான் போடணும், அதுதான் வடிவம். அந்த வடிவம் பல காலமாக உருவங்கள் மாறவே இல்லை, இருந்து வந்தனன்னு இறந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியணும். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா. இந்த பெரியார் எழுத்துக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சீர்திருத்தம் செஞ்சார் இல்லையா. பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்தார். எதுக்குன்னா அச்சில் கோர்க்கும் போது அச்சு வந்துருச்சு, நமக்கு அச்சு வந்துருச்சு. இந்த டைப்ரைட்டிங் மிஷினு, பிரிண்டிங் மிஷின்லாம் வந்துருச்சு. அப்போ தமிழை வந்து அச்சில் கோர்க்கும் போது சில எழுத்துக்களை நம்மளால் டைப் பண்ண முடியல. அதுக்காக பெரியார் வந்து இந்த எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு நிறைய அப்போஸ்லாம் பண்ணினாங்க, எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அது எப்படி நீங்கள் ட்ரெடிஷன் மரபை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில நேரங்கள் அதை ஏற்றுக்க தான் வேணும், இல்லைன்னா நம்ம வந்து காலத்தோட போட்டி போட முடியாதுமா, மொழி அழிஞ்சிரும்.
இல்லையா? அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திட்டே வந்துட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் தமிழ் மொழி வந்து அழியாத ஒரு வாழும் மொழியாக இருக்கு. இப்ப சமஸ்கிருதமெல்லாம் வந்து டெட் லாங்குவேஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. பேசக்கூடியவங்க யாருமே கிடையாது. அது வந்து நம்ம வேத புத்தகங்கள வாசிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம அத பயன்படுத்துறோம். மத்தபடி மொழின்னா அது பேசணும். மொழிதல்னாலே அதானே. மொழிதல் அப்படின்னாலே பேசுதல் தானே. ஒருவர் கம்யூனிகேட் பண்றதுக்கு, நமக்கு வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு நாம வந்து அத பேசுற மொழியா இருந்தா தான், அத மொழின்னு சொல்றோம். மொழிதல் அப்படிங்கிறத தான் நம்ம மொழின்னு சொல்றோம். ஸோ சமஸ்கிருதமெல்லாம் வந்து பேசுறவங்க யாரும் கிடையாது இப்போ. புரியுதா? அதனால தான் அத வந்து டெட் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். ஆனா தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னிக்கும் அது வாழும் மொழி. அதுக்குன்னு இலக்கணம் இருக்கு. அதுவும் செம்மொழி. செம்மொழி. செம்மொழிக்குரிய சில இலக்கணங்கள்லாம் இருந்தா தான் ஒரு மொழிக்கு வந்து செம்மொழிங்கிற அங்கீகாரமே கிடைக்கும். அது நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறதுனால தான் அது செம்மொழி. இன்னைக்கும் நீங்க மலேசியா, சிலோன்லாம், சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து அங்க வந்து வந்து அரசாங்க மொழியாவே இருக்குமா. அங்கீகாரம் பெற்ற மொழியாகவே இருக்கு. அவங்க ஏரோட்ரம்லலாம் மீண்டும் வருக அப்படின்னு தமிழ்லயே வந்து போட்டிருப்பாங்க. புரியுதா? தமிழ்நாட்டுல தான் தமிழ் மொழிக்கு வந்து மதிப்பில்லாம இருக்கு. ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்கு. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும், மாத்திக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள மாத்திக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன அட்டவணை மாதிரியே நான் குடுத்துருக்கேன். எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் வந்து பெரியார் வந்து சீர்திருத்தம் பண்ணுனாரு, மாத்தி அமைச்சாரு. பழைய முறை என்ன இருந்தது, புதிய முறை என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு அட்டவணையா நான் குடுத்துருக்கேன். அத பாருங்க. இந்த காணொளிய பாருங்க நீங்க. உங்களுக்கு அது புரியும். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா புரியும். என்னென்ன எழுத்து எப்படி எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியன வரி எழுத்தின் உறுப்புகள். பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல 100 வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் மேற்படவில்லை. ஸோ வந்து இது ரொம்ப காலங்காலமாக நம்ம வந்து இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து எழுதிட்டு வந்ததுனால இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஒரு சில எழுத்துக்களை தான் பெரியார் கூட மாற்றி எழுதியிருக்கார், சீர்திருத்தம் பண்ணியிருக்கார். எதுக்கு? அச்சில் கோக்குறதுக்காக. கடைசியில் இப்போ அதுவே வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பழைய எழுத்து வடிவத்தில் தான் நாங்கள்லாம் படித்தோம் தமிழ். இப்போ நான் தமிழ் இலக்கியம் தானே படித்தேன். பழைய எழுத்து முறை தான் படித்தேன். எனக்கு ரொம்ப நாளாச்சு, சொல்லப்போனால் வருடக்கணக்காக ஆச்சு இந்த புதிய முறைக்கு மாறுறதுக்கு. டக்குன்னு எனக்கு வந்து அந்த பழைய முறை தான் வரும் எழுதுறதுக்கு. இன்னும் பழைய நோட் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய முறையில் தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். என் ஜென்ரேஷனில் சொல்கிறேன் நான். புரியுதா? இப்போ தானே ரிட்டையர் ஆகியிருக்கேன். ரொம்பலாம் லாங் பேக்கெல்லாம் இல்லை நான் சொல்கிறது. ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த அந்த எந்த சொல்லலாம் எப்படி மாறி இருக்க எழுத்துக்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், காணொலியில் பாருங்கள். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இப்படிலாம் இருந்திருக்கு தமிழில் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். அதை காணொலியில் நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ வருஷக்கணக்காக பல 100 வருஷமா ஒரே மாதிரியான எழுத்து முறையை நம்ம பின்பற்றினதுனால அது அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் மாற்ற முடியல. ஆனால் இப்போ எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பழைய முறை என்னன்னே தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த புதிய முறைக்குள்ளே வந்துட்டோம், நாங்களே வந்துட்டோம். அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க? புரியுதா? அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய முறையே தெரியாமல் போயிட்டீங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த காணொலியில் நான் காமிக்கிறேன். புரியுதா? ஆனால் இப்போ என்ன எழுதுறீங்களோ அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இதுதான் வந்து எழுத்தின் வடிவம் பற்றிய பத்தி. இத்தோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். அந்த மனன பயிற்சி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம அடுத்த காணொலியில் நான் நடத்துகிறேன். சரியா? ஸோ இந்த காணொலியை இத்தோடு நான் முடித்து கொள்ளலாம். நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.